ஹாய் ஆல், இன்றைக்கி ஸ்கூல் ஆனுவல் டே ப்ரோக்ராமுக்காக ஒரு ஆர்டர் வந்திருந்தது. அதுதான் என்னன்னு பார்க்க போகிறோம். என்னென்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ஸ்டட்டு வேணும், அப்புறம் நெக் பீஸ் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. நெக் பீஸ்க்கு அவங்களே ரெஃபரன்ஸ் இமேஜ் அனுப்பிட்டாங்க. அப்புறம் அவங்களோட பட்ஜெட் என்ன அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸ்டட்டு பார்த்திங்கன்னா ஃப்ளவர் டிசைனில் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. கலரும் சொல்லியிருந்தாங்க, எல்லோ அண்ட் ஒயிட்டில் வேணும்னு. ஃபஸ்ட்டு நம்ம 2 டிசைன், எல்லோவில் ஒரு டிசைன், ஒயிட்டில் ஒரு டிசைன் மேக் பண்ணி அவங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக சென்ட் பண்ணியிருந்தோம். அவங்க அதில் எல்லோ டிசைன் ஓகேன்னு கன்ஃபார்ம் பண்ணி சேம் அதே டைப்லேயே ஒயிட்லேயும் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. எல்லோவில் பார்த்திங்கன்னா 13 பேர்ஸு, அப்புறம் ஒயிட்டில் 10 பேர்ஸ் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க என்ன பட்ஜெட் சொன்னாங்களோ அதுக்குள்ளே வர மாதிரி நாமளும் மேக் பண்ணி கொடுத்துருந்தோம். இப்போ ஸ்டட்டு பார்த்திங்கன்னா 2 லேயர் வர மாதிரி பண்ணியிருந்தேன். ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். பேக் சைடு மட்டும் கவர் பண்ணால் ஸ்டட்டு ஃபினிஷ் ஆகிடும். 2 days டைம் கொடுக்கணும் நல்லா செட் ஆகிறதுக்கு. ஸ்டட்டோட மேக்கிங் வீடியோ ஆல்ரெடி ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியாச்சு. அதில் டீட்டெயிலாகவே இருக்கும். சென்டரில் ஃபினிஷிங்க்காக எல்லோவுக்கு கோல்டு ஸ்டோனும் ஒயிட்டுக்கு ஒயிட் ஸ்டோனை வச்சு ஃபினிஷ் பண்ணியிருந்தோம். இப்போ பேக் சைடு கவர் பண்ணால் முடிஞ்சிருச்சு. எப்போவுமே ஸ்டட்டு மேக் பண்ணும்போது நல்லா காய வைக்கணும். 2 days ரெஸ்டிங் டைம் கொடுத்தோன்னா நல்லா செட் ஆகிடும், கலண்டு வராது, ரொம்ப நல்ல லைஃப் வரும். எப்போவுமே நம்ம எந்த ப்ராடக்ட் பண்ணாலும் நல்லா செட் ஆகிறதுக்கு டைம் கொடுக்கணும். அப்போ தான் அது நல்ல லைஃப் வரும், சீக்கிரம் உடையாமல் இருக்கும். கஸ்டமர்கிட்டையும் நமக்கு நல்ல ஃபீட்பேக் கிடைக்கும். அவ்வளோதான், ஸ்டட்ஸ் எல்லாம் மேக் பண்ணி முடிச்சிட்டோம். இனி நெக் பீஸ் என்னன்னு பார்க்கலாம். நெக் பீஸ்க்கு அவங்க சாட்டின் ரிப்பனில் தான் கேட்டிருந்தாங்க. ட்ரெஸ்ஸோட இமேஜ் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க. எல்லோ ட்ரெஸ்ஸுக்கு எல்லோ சாட்டினும், ஒயிட்டுக்கு சில்வரில் வேணும்னு கேட்டிருந்தாங்க. என்ன டிசைன்னு பார்த்தீங்கன்னா, ரிப்பனில் நடுவில் ஒரு சின்ன பீடு வர மாதிரி பண்ணணும், அவ்வளோதான். எல்லோவுக்கு ஒயிட்டில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை தான் இப்போ நான் மேக் பண்ணிகிட்ருக்கேன். என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, ஹெட் பின்னில் பீடை போட்டு ஜஸ்ட் ஒரு ஹூக் ரெடி பண்ணிக்கணும். அதில் ஜம்ப்ரிங் போட்டு சாட்டின் ரிப்பனில் மாட்டிட்டா போதும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான். அந்த ஹூக் மட்டும் அழகாக பெண்ட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இதே மாதிரி எல்லாமே மேக் பண்ணிக்கிட்டு அப்படியே ரிப்பனில் போட்டால் முடிஞ்சிடும், அவ்வளோதான். இப்போ நம்ம 2 ரிப்பனுக்கும் தேவையான பீட்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம சாட்டின் பார்த்திங்கன்னா 75 சென்டிமீட்டர்னால் நான் லென்த் எடுத்திருக்கேன். எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். ஜஸ்ட் இப்படி மடக்கிட்டு அந்த ஜம்ரிங்கை போட்டுட்டு பீட்ஸை மாட்டி விட்டால் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. எதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு இந்த ரிப்பனை இப்படி மடிச்சுக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் சென்டரில் பீடை போட்டதுக்கப்புறம் 2 சைடும் அழகாக நெக்கில் போடும்போது நல்லா அழகாக வரும். நீங்கள் பாருங்கள், நான் காமிக்கிறேன். இந்த டைப்பில் வரும் அழகாக. நம்ம மடிக்காமல் அப்படியே கோத்தோம் அப்படின்னா சும்மா ஏதோ மாட்டி விட்ட மாதிரி இருக்கும். கரெக்டாக அந்த மாதிரி மடித்து போட்டோம் அப்படின்னா சென்டரில் 2 பக்கமும் இப்படி அழகாக நிற்கும். இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம பீட்ஸை மாட்டி விட்டால் முடிஞ்சிருச்சு. நல்லா டைட் பண்ணி விட்டுருங்க, அப்போ கழண்டு வராது. அவ்வளோதான், பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். இப்படி தான் ஃபஸ்ட்டு மடித்து விட்டதுக்கு இதுதான் ரீசன். எல்லாமே நான் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். சேம் அதே மாதிரி சில்வரில் 10, எல்லோவில் 13 ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். அப்படியே டிஸ்பேச் பண்ணிட வேண்டியதுதான். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த ஆர்டர் மேக் பண்ணதில். தேங்க்யூ, பாய்.